ரெண்டு கையிலையும் மாட்டப்பட்டிருந்த கனத்த தங்க காப்புகள் பறந்து போய்விட்டது. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அஸ்வது என்று தன்னை இறை தூதர் என்று ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறான அவனை பற்றியும், முசைலமா என்று ஒருவன் தன்னை இறை தூதர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான அந்த ரெண்டு பேரை பற்றிய ஒரு முன்னறிவிப்பு தான் இது. இந்த ரெண்டு பேரும் இருந்த இடம் தெரியாமல் இறை தூதர் என்று சொல்வார்கள், இருந்த இடம் தெரியாமல் அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள், அவர்களுக்கு எந்த விதமான தொடர்ச்சியும் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளித்தார்கள். இது அவங்க காலத்துல ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. யாரு? அஸ்வது என்பவரும் நபிகள் நாயகத்தினுடைய இறுதி காலத்துல தன்னை இறை தூதர் என்று சொல்ல ஆரம்பித்தார். முசைலிமா என்றுதான் அவர் சொல்லணும். அந்த பழக்கத்துல முசைலமா என்று அறிமுகமாகிவிட்டது. அந்த முசைலமா என்ற ஒருவரும் தன்னை இறை தூதர் என்று சொல்ல ஆரம்பித்தார். அந்த ரெண்டு பேரும் இந்த மாதிரி சொன்னவுடன் நபிகள் நாயகம் ரொம்ப சங்கடப்படுறாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி நம்ம அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான், நம்ம அதனால சொன்னோம்னு சொன்னா இவங்க இதை பார்த்துக்கிட்டு எல்லாரும் என்ன செய்யறான், இதை ஆட்சியை பிடிக்கிறதுக்குள்ள ஒரு வழிமுறைமா நினைத்துக் கொண்டு ஆளாளுக்கு இறை தூதர்னு சொல்றான்னு ரொம்ப சங்கடப்படுறாங்க. அந்த சங்கடத்துக்கு பரிகாரமா தான் அல்லாஹ் என்ன செய்யறான், கனவுல ஒன்னும் கவலைப்படாத, இதெல்லாம் நிக்காது, இவங்க எல்லாம் ரெண்டு தாக்கு பிடிக்க மாட்டாங்க, உனக்கு நீ இறை தூதரா இருக்கிறதுனால உனக்கு வெற்றி கிடைக்கும், இவர்களுக்கு வெற்றி கிடைக்காதுன்னு சொல்லி நீ ஊதி விட்டால பறந்துருவாங்கிற மாதிரி ஊத சொன்னாண்டு வருதுல, கனமா பார்வைக்கு கனமா தெரியும், நீ ஊதுனு சொன்னா அது பறந்து போயிடும் என்று அந்த கனவுல காட்டப்பட்டது சொல்றாங்க. அப்ப இந்த பொய் நபி இவர்கள் யாரு, இவங்க எப்படி எல்லாம் உருவானார்கள் என்ற வரலாறை தெரிந்து கொண்டு இவர்கள் எப்படி முறியடிக்கப்பட்டார்கள், எப்படி எப்படியெல்லாம் நபிமார்கள் என்று சொல்லிக் கொண்டு தோன்றினார்கள், இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சாகணும். அது மாத்திரம் தெரிஞ்சா பத்தாது. இன்னைக்கு கூட ஒருத்தன் நான் ஒரு நபின்னு சொல்லுவான், இன்னைக்கு கூட ஒருத்தன் இந்த சமுதாயத்தில் பிறந்து என்ன செய்வான், நானும் ஒரு இறை தூதர்னு சொல்லுவான். நம்ம தலையத்திலே ஆட்டக்கூடியவர்கள் ஆயிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு தூதர் வர இயலுமா இயலாதா என்பதை குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோடு அறிந்து வைத்திருந்தால் அந்த குழப்பம் இன்னைக்கு வந்தாலும் முறியடிக்க முடியும். அன்னைக்கு எப்படி அந்த சமுதாயம் தகுந்த சான்றுகளை வைத்து இவன் இறை தூதன் இல்ல பொய்யன், இறை தூதர் வர முடியாது நிரூபித்து காட்டினார்களோ அதே மாதிரி நிரூபிக்கிறதா இருந்தால் அந்த கொள்கை குழப்பத்தையும் தெரிந்து கொள்ளணும். அது எப்படி குழப்பம் என்பதை விளங்குகிறோம். அதுக்கு தான் நம்ம தலைப்பை எடுத்திருக்கிறோம். அது எப்படி குழப்பம், நபிகள் நாயகத்துக்கு பின்னாடி நபி வந்தா என்ன, இது எந்த வகையில் தப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த அஸ்வதுங்கிறவன். இந்த அஸ்வதுங்கிற ஆள் யாருன்னு கேட்டா, ஏமன் சொல்றோம் இல்லையா, ஏமன் என்ற பகுதி வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இஸ்லாம் பரவி போச்சுங்க. இந்த யமன்ங்கிறது டோட்டல் யமன்ங்கிறது ஒரு பெரிய பிரதேசம். அந்த பிரதேசத்தையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க ஆளுகையின் கீழே வந்துருச்சு. வந்த பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலை யமனுக்கு அனுப்பும் பொழுதெல்லாம் நீங்க அந்த ஹதீஸ் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. முஆத் இப்னு ஜபல் என்ற ஒரு சஹாபியையும் அபூ மூஸல் அஷ்அரி என்ற சஹாபியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு ரெண்டு பேரையும் ஆளுநராக அனுப்பினார்கள். ரெண்டு பேரையும் ஒரு நாட்டுக்கு இப்படி ஆளுநர் நினைச்சிடக் கூடாது. யமன் என்பது ரெண்டு மண்டலங்களை கொண்ட பெரும் நிலப்பரப்பாக இருந்த காரணத்தினால் ஒரு பகுதி ஏமனுக்கு முஆத் இப்னு ஜபலையும், இன்னொரு பகுதி ஏமனுக்கு அபூ மூஸல் அஷ்அரியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவர்னராக, ரசூலுல்லாஹ் ஜனாதிபதியுடைய கட்டளையை செயல்படுத்தக்கூடிய கவர்னர்களாக இந்த ரெண்டு பேரையும் அனுப்பினார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்திலே யமன்ங்கிறது ஒரு கோட்டையாக, இஸ்லாத்தினுடைய கோட்டை ஆயிடுச்சு. இப்ப இத அங்க உள்ளவன் அசுவதுங்கிறவன் பார்க்கறான், என்னடா இது, ஒரு கட்டுக்கோப்பு இல்லாம இருந்தாங்க, துண்டு துண்டா செதறி கிடந்தாங்க, குடும்பத்துக்கு ஒரு தலைவனை வச்சுக்கிட்டு ஒரு பல குரூப்புகளை பிரிஞ்சு கிடந்தாங்க, இந்த ஆள் ஒருத்தர் இறை தூதர்னு சொன்னாரு, அதுக்கு பின்னாடி போய் அப்படி எல்லாம் ஒன்னு அசம்பிள் ஆயிட்டாங்களே, இதையே நம்மளும் கையில எடுத்தா இப்படி, அவன் என்ன நினைக்கிறான், நம்மளும் இறை தூதர்ங்கிற ஒரு ஆயுதத்தை கையில எடுத்தோம்னு சொன்னா மக்கள் நம்புவாங்க, நமக்கு பின்னாடி மக்கள் அணி திரளுவாங்க, அதை வச்சு இந்த பகுதியெல்லாம் நம்ம கைப்பற்றிக்கலாம், நம்ம ஏன் முகமது கீழே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு சிந்தனை ஓடுகிறது. அதாவது இதுவரைக்கும் இந்த அரபு சமுதாயத்தில் ஒரு ஆள் இறை தூதர்னு சொன்னதே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி அரபு குலத்துல எவனாவது ஒருத்தன் தோன்றி நான் ஒரு இறை தூதர்னு சொன்னானான்னு கேட்டா சொன்னதே கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஒரு ஆள் நம்ம மனிதனுடைய ஒரு சைக்காலஜிங்க அது. ஏதாவது ஒரு ரூட்ல ஒருத்தன் ஜெயிச்சான்னு வைங்களேன், அந்த ரூட்லயே 1000 பேர் போவாங்க. அவன் ஜெயிச்சுட்டான், அவனுக்கு அந்த நேரத்தில் எல்லாம் வாய்ப்பை கொடுத்தான், அதனால ஜெயிச்சுட்டான்னு பார்க்க மாட்டாங்க. ஒரே மாதிரி ஒரு புத்தகம் ஒரு தலைப்புல எழுதினான்னு வைங்களேன், மருதநாயகன் ஒரு பிரச்சனை வரும், 50 பேர் மருதநாயகம் போடுவான்.
இவன் ஒரு மருதநாயகம், அவன் என்ன மருதநாயகங்கிற தெரிஞ்சுக்கிற மக்கள் ஆர்வமா இருக்காங்கன்னு ஒரு புஸ்தகம் வித்துச்சுன்னு வைங்களேன், இதே மாதிரி தலைப்புல 82 புஸ்தகம் போடுவாங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கதை சினிமாவில் ஓடுனுச்சுன்னு வைங்க, அந்த மாதிரி கதையா ஒரு 22 வரும். இது மனிதனுடைய ஒரு நோய்ங்க. அதாவது ஒரு ரூட்ல ஒருத்தன் போய் பிரபல்யம் ஆயிட்டான்னு சொன்னா நம்ம அந்த மாதிரியே போனா என்ன, இந்திய எதிர்ப்புன்னு சொல்லி ஒருத்தன் மாடி ஒரு ஆட்சியை பிடிச்சிடான்னு வைங்களேன், எல்லாரும் அதுல போய் பார்ப்பானு நம்மளும் இப்படி போனா பிடிச்சிடலாமே. அது ஒரு கட்டம், அதுக்கு ஒரு சூழ்நிலை, அது ஒரு கருவியா இருந்துச்சே தவிர திரும்பி ஒருக்கா அது எடுபடாது. அதை விளங்காம என்ன செய்யறது, இவன் பாக்குறான் ரசூலுல்லாஹ் மாதிரி நம்மளும் செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி நானும் இறை தூதர். இந்த சம்பவத்தை நீங்க ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்சாங்கல்ல, 2 பேர் கனவுல, அந்த ஹதீஸ் நம்பர் 3621 புகாரி, 4375 அதுவும் புகாரி, 7037 அதுவும் கூட புகாரில தான். இந்த 3 இடத்துல அந்த 2 பொய் தூதர்கள் வருவார்கள் என்பதும், தங்க காப்புகளாக கனவுல காட்டப்பட்டதும், ரசூலுல்லாஹ் ஊதி விட்டதும் பறந்ததும் அதுல இருக்கிறது. நம்பர் சொல்லாதனால இடையில சொல்லிக்கிட்டேன். அப்ப இவன் என்ன பண்றான், அஸ்வதுங்கிற ஆளு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்துல, அவங்க கடைசி வருஷம் வைங்களேன், அவங்களுடைய கடைசி வருஷத்துல யமன் பகுதியில நானும் ஒரு இறை தூதர்ங்கிறான். இறை தூதர்னு சொல்லி நம்ம ஏன் அந்த குறைசி இறை தூதரை ஏத்துக்கிறேன்னு, உங்களையே சேர்ந்த ஒருத்தன் நான் வந்திருக்கா இல்லையா, என்ன ஏத்துக்கலாம்ல, எங்கேயோ உள்ள ஒரு ஆளை இறை தூதரை ஏத்துக்கிறதுக்கு பதிலா உங்களில் ஒருவனாகி என்ன ஏத்துக்கலாமே அப்படின்ன உடனே இறை தூதர் வரலாங்கிறத விளங்கி வச்சிருந்தாங்க அந்த மக்கள். நபிகள் நாயகத்துக்கு பிறகு யாரும் வரமாட்டாங்கன்னு விளங்கல. மதீனாவுல உள்ள மக்கள் கரெக்டா இருந்தாங்க, தூரத்தில் உள்ளவர்களுக்கு அந்த நாலேஜ் இல்ல. அவங்க என்ன பண்ணாங்க, ஆமா அவர் ஒரு இறை தூதர், இவர் ஒருத்தர் இருந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லி இவன் பக்கம் கூட்டம் சேருதுங்க. ஒரு வருஷத்துல எவ்வளவு பெரிய வலிமை பெற்றுட்டான்னு சொன்னா 700 போர் வீரர்களை, சாதாரண ஆட்கள் இல்ல, யுத்த களத்தில் நின்று போரிடக்கூடிய, குதிரையில ஏறி சவாரி செய்து யுத்தம் செய்வதற்கு தயாராகக்கூடிய 700 போர் வீரர்களை இவன் தயாரிச்சு விட்டான். 700 போர் வீரர்கள் அந்த காலத்தில் ஒரு பெரிய நம்பருங்க. அந்த காலத்துல எல்லாம் 700 வீரர்கள் 700 பேர் இருந்தாங்கன்னு வைங்க, ஒரு நாட்டையே கைப்பற்றிட்டு வந்துடலாம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் 700 பேரை தயாரிச்சு விட்டான். தயாரிச்சுட்டு என்ன பண்றான்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கங்க கவர்னர்களை நியமிச்சிருக்காங்கல்ல, முஆது இப்னு ஜபல், அபு மூஸல் அஷாரி, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கடிதம் எழுதுறான். என்ன கடிதம் எழுதுறான், இது எங்க நாடு, வெளியூர்ல இருந்து வந்தாலும் வெளியே போயிரு. எப்படி பயண போறான், நான் தான் இறை தூதர், இனிமேல் எனக்கு கீழே தான் இந்த நாடு யமன் இருக்க வேண்டும், யமன் பகுதிக்கு நீங்க எல்லாம் வந்தேரிகளா வந்து ஆட்சியை பிடிச்சுக்கிட்டீங்க, அதனால நீங்க என்ன செய்யணும், இங்க இருந்து வெளியேறிட வேண்டும் சொல்லி எங்களுடைய நிலத்தை எல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்து விட்டு நீங்க வாட்டுக்கு எப்படி வந்தீர்களோ அப்படி போய்விட்டால் பிழைத்துக் கொண்டீர்கள், இல்லைன்னா நீங்க சந்திக்க வேண்டிய விதத்தில் உங்களை நாங்க சந்திப்போம், யுத்தம் செய்வோங்கிறான் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுகிறார். யாரு, இந்த அஸ்வதுங்கிறவன். இவன் எச்சரிக்கை விட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, அது நிக்காம அந்த 700 படையில் திரட்டி கொண்டு வந்து நஜ்ரான்ங்கிற பகுதிக்கு போறான். நஜ்ரான்ங்கிற பகுதியில 10 நாள் யுத்தம், 10 நாள் ஊரை கைப்பற்றிக்கிறான். ஒவ்வொரு ஏரியாவா என்ன செய்யலாம், இவனுடைய அந்த வலிமை மிக்க 700 வீரர்கள் இருக்கிற காரணத்தினால இதெல்லாம் ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட இருக்கும் போதே இதெல்லாம் நடக்குது. கடைசி வருஷத்துல இங்க ரசூலுல்லாஹ் மௌத்தா போற நிலையில இருக்கிறாங்க. அந்த வருஷம் இதெல்லாம் என்ன செய்யுது, யமன்ல இந்த குழப்பங்கள் ஆரம்பிச்சிருச்சு. அவன் ஒரு 10 வருஷத்துல 10 நாள்ல அந்த நஜ்ரானை கைப்பற்றிக்கிட்டான். யமன்ல பெரிய ஊர் எதுன்னு கேட்டா தலைநகரம் சொல்வதாக இருந்தால் சன்ஆங்கிற ஊர் தான் தலைநகரம். அங்கே இருந்தா ஒருத்தன் யானைப்படையெல்லாம் கொண்டு வந்தான்னு படிக்கிறவன், ரசூலுல்லாஹ் காலத்துல சின்ன குழந்தை ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு முன்னாடி காபத்துல்லாவை இடிப்பதற்கு யானைப்படை வந்துச்சுங்கிறவன், அதெல்லாம் கூட இந்த யமன்ல இருந்து சன்ஆ என்ற தலைநகரத்தில் இருந்தா வந்தது. அதான் பெரிய ஊர். சன்னா கைப்பற்றினா டோட்டல் யமனும் போயிடுச்சுன்னு அர்த்தம். மெட்ராஸை கைப்பற்றினா தமிழ்நாடு பூரா வந்துருச்சுன்னு அர்த்தம் தானே. அந்த மாதிரி அங்க சன்ஆ என்ற அந்த பெரிய பட்டணத்தை கைப்பற்றுறதுக்காக வேண்டி மறுபடியும் போறான். அதை போய் என்ன, அதுல போன உடனே அங்க இஸ்லாமிய ஆட்சியாளராக ஸஹர் இப்னு பாதாம்ங்கிறவர் இருக்கிறார். அவரை எதிர்கொண்டு தடுத்து நிறுத்துவதற்காக வர்றாரு. 2 பேருக்கும் கடுமையான யுத்தம் நடக்கிறது. யுத்தத்தில் அவன் ஜெயிச்சிடறான், இவர் கொல்லப்பட்டுறாரு. யாரு, ஸஹர் இப்னு பாதாம்ங்கிற ஒரு நபிகள் நாயகத்தால் நியமிக்கப்பட்ட அங்க உள்ள கவர்னர் கொல்லப்படுறாரு. அந்த ஒரு 25 நாள் சண்டையில 25 நாள் சண்டை நடக்குது. சன்னா அவன் கையில போயிடுச்சு, பஹ்ரைன் போய்விட்டது. பார்த்தா அவனுடைய கை ஓங்கிக்கிட்டு வர்றதை பார்த்த உடனே முஆது இப்னு ஜபல், அது மாதிரி அபு மூஸல் அஷரி, இவங்களெல்லாம் ஹலரமௌத்துங்கிற ஊரை நோக்கி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. 2 பேர் ரசூலுல்லாஹ் கவர்னரை நியமிச்சாங்க.
இவன் ஒவ்வொரு பகுதியா கையில எடுத்துக்கொண்டே வர்றான். உள்ளூர்ல உள்ள மக்கள் எல்லாம் இந்த இனவாதத்தின் அடிப்படையில நம்மளை சேர்ந்த ஒருத்தர் இறை தூதரா இருந்துட்டு போறாரு, வெளியூருக்காரர் தூதரா இருக்கிறத விட நம்ம ஊருக்காரர் தூதரா இருந்துட்டு போறாருங்கிற அந்த சிந்தனைக்கு அவர்கள் ஆட்பட்ட காரணத்தினால் லோக்கல் ஆதரவு குறைகிறது. இவன் ஒரு வலிமையான ஒரு பலத்தை வர உண்டாக்கிட்டான். இவங்களுக்கு கவர்னர் வேலை பார்க்க பார்த்த ஆட்களுக்கு உயிரை காப்பாத்துற பிரச்சனையா போச்சு. கவர்னர் தான் வசூல் பண்ணணும், வரி திரட்டணும், ஜக்காத் வசூலிக்கணும், அது மாதிரி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும். அப்படி போனவங்களுடைய கை ரொம்ப தாழ்ந்த உடனே இவங்க ஹல்ரமௌத்துங்கிற ஏரியாவை நோக்கி அபு மூசா அஷ்அரி ஓடுகிறாரு. முஆது இப்னு ஜபல் அங்க போய் அடைக்கலம் ஆயிக்கிறாங்க. இருந்துகிட்டு நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம், அந்த யமனுக்குள்ள இருந்து ஒண்ணு பண்ண இயலாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஹல்ரமௌத்துங்கிற ஏரியாவில் போய் அங்க இஸ்லாமிய கவர்னர் இருக்கிறாரு, அவரோட சேர்ந்து கொண்டு பிளான் பண்ணுவதற்கு பின்வாங்கி ஓடுறதுக்கு அவங்க போகல. வலிமை இல்லாம நம்ம இருக்கிறோம், இவனை எதிர்கொள்வதாக இருந்தால் ஒரு நல்ல ஒரு பலத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும் என்று இப்படி ஒரு பக்கம் அவர் ஓடி போயிடுறாரு. அது மாத்திரம் இல்லாம உமர் இப்னு ஹராம் என்பவரும் ஹாலித் இப்னு சயீத்ங்கிற ரெண்டு கவர்னர்கள் மதீனாவை நோக்கி ஓடி வந்துடுறாங்க. அந்த யமனுக்குள்ள ஒவ்வொரு ஏரியாவிலே வச்சிருப்பாங்கல்ல, மதுரை மாவட்டம், திருச்சி மாவட்டம் இருக்குமா இல்லையா, ஒவ்வொரு பகுதியுடைய கவர்னர்கள்ல அபு மூசாவும் ரிட்டர்ன் ஆகி ஹல்ரமௌத்துக்கு ஓடி போயிடுறாரு, முஆது இப்னு ஜபலும் ஓடி போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் எங்க வந்துடுறாங்க, மதீனாவை நோக்கி வந்துடுறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த தகவல் வருது, டோட்டலாக கையை விட்டு போயிடுச்சு, யமன் நாட்டு டோட்டலா நம்ம கையை விட்டு போயிடுச்சு என்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆது இப்னு ஜபலுக்கும் ஒவ்வொரு ஆளுநருக்கும் விரிவான முறையில் ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்ன கடிதம்? இந்த பொய்யனை நீங்க என்ன செய்யணும், முறியடிக்கணும், நீங்கள் மக்களுக்கு விளக்கத்தை கொடுத்து என்ன செய்யணும், மக்களை திரட்டுங்க, பின்வாங்காதீங்க, நின்று இங்க தாக்கு பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற கடிதத்தை முஆது இப்னு ஜபல், அபு மூசா அஷ்அரி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழர் மூலமாக கொடுத்து அனுப்புகிறார்கள். அந்த கடிதம் வருகிறது. அந்த கடிதம் வந்த உடனே நபிகள் நாயகத்துக்கு வந்த உடனே இதை வைத்துக் கொண்டு ஒரு உத்வேகத்தோடு சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, இறங்கி ஆட்களை திரட்டுறாங்க. ஒரு பெரிய அளவுக்கு அவங்களாலும் ஒரு படையை திரட்டி கொள்ள முடிகிறது. இந்த படையை திரட்டி கொண்டு போன பிறகுதான் அந்த அஸ்வதோட நடக்கிற ஒரு யுத்தம் நடக்கிறது முஆது இப்னு ஜபலுடைய தலைமையில. அதுல என்ன ஆகுதுன்னு கேட்டா, இவன் அஸ்வத் இருக்கிறான்ல, இவன் இந்த ஷஹர் இப்னு பாதாம்ங்கிறவரை கொலை பண்றான். அங்கே உள்ள சன்னாங்கிற பகுதியுடைய ஆளுநராக இருந்தவரை அவருடைய மனைவியை பலவந்தமா கல்யாணம் பண்ணிக்கிறான். அவரை கொலை பண்ணிவிட்டு அவருடைய மனைவியை திருமணம் செய்து கொள்கிறான். இவங்க என்ன பண்றாங்க, பிளான் பண்ணி யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்கு முதல் தலையை வீழ்த்தனு, அதிகமான ரத்தம் சிந்தாம இது ஜெயிக்கிறதா இருந்தா இவன் ஆளக்காலி பண்ண எல்லாம் ஈஸியா முடிஞ்சு போயிடுறேன், இதுக்கு ஏன் போட்டு மக்களை மோதனு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அவருடைய மனைவியோட ஃபைரோஸ் என்பவர் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவர் மனைவி என்ன செய்யறாங்க, நான் கதவை திறந்து விட்டுறேன், நீ உள்ள போய் இருந்துக்க, அவன் வரும்போது ஆளை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி எனக்கு புருஷனை கொண்டுட்டாண்டு அவங்க ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க, வலுக்கட்டாயமா அவங்களை அடைஞ்சிருக்கிறான். அதனால அவங்களுடைய அந்த வெறுப்பை பயன்படுத்தி கொண்டு இவன் உள்ள வரும் பொழுது ஃபைரோஸ்ங்கிறவர் என்னங்கிட்டாரு, அவனை கொண்டு விடுறாரு. கொண்டு தலையை வெட்டி தெருவுலதுக்கு போட்ட உடனே எல்லாம் நபின்னு சொல்லிட்டு ஆட்டம் கண்டு நான் இல்ல நீ இல்லன்னு சொல்லிட்டு பேசாம நினைச்சிட்டாங்க. அப்படியே இருந்த 700 வரையும் காணா, மத்தவன் எல்லாம் காணா, ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா ஒருத்தன் உள்ள நுழைஞ்சு வெட்டிட்டு போயிட்டா என்ன நபிங்கிற, நீ எல்லாம் ஒரு நபியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படையில் அந்த அவனுடைய கதை முடிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் முஆது இப்னு ஜபலை எல்லாருமா கூடி நீங்களே ஆளுநரா ஃபுல் யமன் நிர்வாகத்தையும் நீங்களே வச்சுக்கிறீங்கன்ற மாதிரி மக்கள்லாம் அந்த முஆது இப்னு ஜபலுக்குள்ள வர்றாங்க. இவங்க மக்களுக்கு நபிமார்கள்லாம் வர இயலாதுங்கிறதெல்லாம் விளக்கி மக்களை எல்லாம் ஓரளவு கரெக்ட் பண்ணி வென்றெடுத்த செய்தி மதீனாவுக்கு வருது. என்னைக்கு வருது? அன்னைக்கு தான் ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிருக்கிற காலையில இந்த நியூஸ் வருது. எப்படி? யமன் நம்ம கண்ட்ரோல்ல வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி அவன் கொல்லப்பட்டுட்டான். ஆனா நியூஸ் இப்ப வருது, நம்ம கையில நியூஸ் வருது. ஒரு வாரம் 10 நாள் ஆகும். அந்த காலத்துல குதிரையில ஒட்டகத்துல ஏறி நியூஸ் கொண்டு வர்றதா இருந்தா அது ஒரு வாரம் 10 நாள் ஆகும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைக்கு வஃபாத் ஆகுறாங்களோ அன்னைக்கு நியூஸ் சந்தோஷமான செய்தியும் வருது. ஒரு கவலையான செய்திக்கு மத்தியில ஒரு இறை தூதர் இறந்து விட்டாருங்கிற ஒரு கவலை, அதே நேரத்தில் ஒரு கள்ள தூதன் கொல்லப்பட்டுட்டாங்கிற ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியான செய்தி மதீனாவுக்கு வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்துடுறாங்க. இது அவன் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாளிலேயே அவனுடைய